நான் உன்னை இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் மோமோ. ஏமாத்த பாக்காத. தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க. மவனே, தூக்கி அடிச்சிருவன் பாத்துக்க. மோமோ, ஜிஜி, உள்ள வாப்பா ஜிஜி. உங்க அம்மா உன்னை பத்தி என்கிட்ட கதை கதையா சொல்லிருக்கா. ஆமா பாட்டி, இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா, இந்த பையன் யாரு? நீ ஏன்டா புகையிற? இவன் மோமோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லவ். மிஸ் அயாசேயோட ஃபர்ஸ்ட் லவ்வா? ஆளும் கூலா இருக்கானே. சார் ஸ்போர்ட்ஸ் மேனா வேற இருப்பாரு போல இருக்கே. ஆளு இவ்வளவு கெத்தா இருக்கானே. எனக்கு தெரிஞ்ச மிஸ் அயாசேக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட்டான பசங்களை தான் பிடிக்கும். மாமா, நீ பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்க. ஒருவேளை நீ என்ன தூக்கி அடிச்சாலும் அத சந்தோஷமா ஏத்துக்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல செல்லம். வந்து என்ன கட்டி பிடிச்சு வரவேற்க மாட்டியா? இந்த லூசு பையனுக்கு இங்க என்ன வேலை? நீ இப்ப என்ன பார்த்து மாசு பையனா சொன்ன. எல்லா பொண்ணுங்களும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. டேய் புட்டி, இவனை நீ முன்னாடி உத, நான் பின்னாடி உதைக்கிறேன். ஏய் ஜிஜி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமால, எப்படி இருக்கீங்க? நான் இங்க வந்ததே உங்களை பார்க்கதான். மாமாவோட இந்த பியூட்டி ஆண்டிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது உனக்கு தெரியுது. இங்க பல பேர் பொறாமையில போங்கறாங்க. சரி உள்ளவா. ஏய், ஒரே பிட்டுல பாட்டிய கவுத்துட்டானே. சாக்க கொரடி. இனிமே இவனுக்கு இங்கதான் டியூட்டி. என்ன? யாரு கேட்டு முடிவு எடுத்தீங்க? இத நான் ஏத்துக்கவே உனக்கு மாட்டேன். பிடிக்காட்டினா இதுக்கப்புறம் இங்க தான் இருக்க போறேன். பையன் கியூட்டா இருக்கானே. பியூட்டி ஆண்டியோட வீட்ல நான் தங்க போறேன். ஏய், இந்த வீடு எனக்கும் தான் சொந்தம். என்னது, இவன் இங்க தங்க போறானா? எங்க ஏதோ தப்பா இருக்கு. ஒருவேளை இந்த பையனும் மோமோ மாதிரி சாத்தானோ? ஒருவேளை இவங்க இருக்கிற எல்லா சாத்தானையும் ஒண்ணு தரட்டி அவங்க எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உலகத்தை அழிக்க போறாளோ? இஷ்டத்துக்கு பெணாத்துதே. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அரப்பிற்கு சாத்தானே. இந்த காட்டெருமை கட்டுப்பாட்டை மீறுது. உன்னோட தீய திட்டம் என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல நம்மள தேடி வர எல்லா ஏலியன்ஸையும் தாள தெறிக்க ஓட விடுவேன். அதுக்கப்புறம் உன்னை ஒரேடி அழிக்க போறேன். டேய் புட்டி, நீயே சொல்லி இவ பைத்தியம் தானே? சந்தேகமே வேண்டாம். நான் ஒரு அழகு தேவதைங்கிறத மறந்துடாத. இந்த கேவலமான உலகத்தை என்னோட அழக வச்சு காப்பாத்த போறேன். திரும்ப வராம இருந்தா சரி. ஐயோ, எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. சரி மிஸ் அயாசே, அப்படின்னா நானும் கிளம்புறேன். ஆ, சரி. பத்திரமா போ. என்ன? சரி. அடே புட்டி பயலே. விரல வச்சு வித்த காட்டுறா. போறேன்ட்டு அப்படியே போறேன். பைத்தியம். நாளைக்கு பாக்குறேன்னு சொல்ல மாட்டியா? இந்த பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கவே முடியல. போன வாட்டி நான் சொன்னல, இந்த வாட்டி நீ சொல்லு. சரி சொல்றேன். நாம நாளைக்கு பாப்போம். ஓகே? கண்டிப்பா. அப்போ சரி. சாப்பிட்ட உடனே இடத்த காலி பண்ற. இந்த வீட்ல நான் ஏன் உன்னை தங்க விடணும்னு உருப்படியா ஒரு காரணம் சொல்லு பாப்போம். ஆண்டியோட கை பக்குவோம், தூக்கத்துல கைய நக்குவோம். என்னோட மேல் வெர்ஷனா இருக்கானே இவன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? டைமிங்ல ரைமிங்கா பேசுனான்ல. இவன் பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. அதான் இவன் இங்க இருக்கான்.
வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல ஒரு வயசு பையனை தங்க வைக்கிறீங்களே, தப்பு நடந்துருச்சுன்னா? ஜிஜியோட டேஸ்ட் அவ்வளோ மட்டமா இருக்காது. அது சரி, நீ வயசு பொண்ணுன்னு சொன்னது என்ன தன்னடி குழந்தை? ஆண்டி செம கூலா பேசுறாங்கல்ல. முகத்துக்கு முன்னாடி புகழ்றது எனக்கு பிடிக்காது. அழகா இருக்கிற நீ என்னோட பேரனா பிறந்திருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா கவுந்துருவீங்களா? என்ன பண்றது, கடவுள் என் அழக வடிவமைக்கும் போது ஓவர் டைம் பாத்துட்டாரு. சரியா சொன்னீங்க ஆண்டி, நீங்க செம கியூட்டி. இவனை பார்த்து கத்துக்க, யாரை எப்படி புகழ்ந்தா என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சு. வேண்டான்னு சொல்லணும். உனக்கு மண்டையில பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன வாழ்த்தாத. நான் உன்னை வாழ்த்தலடா, வாரி விடுறேன். ஸ்கூல்ல நீ பண்ண ஒரு விஷயத்தால என்னையே என் பாட்டிய வெறுக்க வச்ச. சின்ன பசங்களா இருந்தப்ப நான் சில்லறையா நடந்துகிட்டு தினமோ உண்மைதான். இப்பதை யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ம்? அது இப்ப என்னாலயும் பேய்களை பார்க்க முடியுது. ஓ, அப்படின்னா அந்த புட்டியோட இன்னொரு கொட்டை உன்கிட்ட தான் இருக்கா? எது கொட்டையா? நீ என்ன இவ்ளோ கன்றாவியா பேசுற? அ, அது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா. நான் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு புது ஊருக்கு போயிருந்தேன். அந்த இடம் மலைகளால சூழ்ந்திருக்கும். மொத்த இடமும் அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். அப்புறம் என்னுடைய புது வீடு பார்க்கறதுக்கு அப்படியே பேய் படத்துல வர மாதிரியே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அந்த இடத்துல எல்லாமே வினோதமா இருந்துச்சு. டாய்லெட்லயும் பாத்ரூம்லயும் ஏதோ ஒண்ணு நான் வித்தியாசமா பார்த்தேன். என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க இத பெருசா எடுத்துக்கல. ஏதோ என் மேலதான் தப்பு இருக்க மாதிரியும் இதெல்லாம் என்னுடைய கற்பனைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுவும் உண்மையா இருக்குமோன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா ஒரு நாள் வித்தியாசமான ஏதோ ஒண்ணு என் 2 கண்ணால பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால உலகத்துல இருக்க எல்லா ஃபேமஸான பேய் ஓட்டிகள் கிட்டயும் நான் உதவி கேட்டேன். ஆனா அவங்கள 5ல 3 பேரை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மத்தவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. அப்பதான் அங்க இருக்க ஒருத்தர் உன்னுடைய ஆண்டிய போய் பார்க்க சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா அதுதான் விஷயமா? இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்த கிழவி எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு முன்னாடியே சொல்லாத போல இருக்கேன். சரி, அதை விட நீ இப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. மோமோ, என்ன மன்னிச்சிரு. டேய், நீ இப்ப என்ன பண்ற? திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேக்குற? அது சின்ன வயசுல நான் உன்னை ஓட்டுனதை மறந்துட்டு பேய் ஓட்டுறதுக்கு ஓகே சொன்னல, அது பெரிய விஷயம். இந்த நிலைமையிலயும் உனக்கு காமெடி ஒரு கேடா? கவலையே படாத, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. என் பாட்டி ஒத்த கையிலேயே மொத்த பேயையும் ஓட விடுவாங்க. அப்படின்னு உன்கிட்ட யாரடி சொன்னது? என்ன? அதான் ஏற்கனவே சொன்னனே, இந்த காமிகோ சிட்டில தான் என் சக்திகள் மொத்தத்தையும் பயன்படுத்த முடியும். இனம் இனத்தோட சேரும். இந்த முறை நீ தான் பேயோட்டுற. என்ன, நானும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாட்டி. கொஞ்சம் இரு. இப்ப நீ என் பியூட்டி ஆண்டிய பாட்டின்னு சொல்லியா கூப்பிட்ட? கியூட்டா இருக்கிற ஒரு பாயால பேய்களை பார்க்க முடியுதுன்னா நிச்சயமா அந்த தங்க சுண்டக்காயும் ஒரு காரணமா இருக்கும். இவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு புது யூனிஃபார்மை ரெடி பண்றேன். வாண்டடா வீட்டுக்குள்ள வந்த பேய விரட்டிட்டு வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் நியூ ஸ்டூடண்ட். டேய், என்னடா பண்றீங்க? என்னோட பேரு ஜெல். பொண்ணுங்க என்ன சேச்சின்னு கூப்பிடுங்க. ஐயோ, பார்க்க கியூட்டா இருக்கானே. ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏய் சலோ, வரிங்க நம்ம ஓடி போலாம். இந்த பையனோட அப்பா அம்மா இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. என்ன ஒரு அழகு. நீ மட்டும் போன் நம்பர் கொடுத்தா நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த பையன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். நீங்க எல்லாருமே இவனை நல்லா பாத்துக்கணும், சரியா? நீ போய் மோமோ பக்கத்துல உட்காரு. நீங்க 2 பேரும் சொந்தக்காரங்க தானே? சரியா சொன்னீங்க. அவளும் என் குடும்பம் அதுக்கு தான். நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். பார்க்க பேக்கு மாதிரி இருக்கும். அசிங்கப்படுத்திட்டா. அழகான பொண்ணு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. அழகான பொண்ணா? மோமோ, இவன் நல்ல பையனா தான் தெரியறான். ஹாட்டா வேற இருக்கான். என்னதான் வெதர் கூலா இருந்தாலும் நான் எப்பவுமே ஹாட்டா தான் இருப்பேன். அட, எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குதே. அது உன்னுடைய கண்ணன் தான் நினைக்கிறேன். ஐயோ, இவன் அழகோட சேர்த்து செம ஃபன்னியா இருக்கான். ஹை, சரி, முதல்ல யார் இவன்?
இத உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் சின்ன வயசுல படிச்ச ஸ்கூல்ல இவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் லிவ்ல இருக்கோம். என்ன உண்மையாவா? டேய் மூளை இல்லாத மெண்டல் பைல ஏன் ரூமர கிளப்புற? மாமா நீ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்ல? அடிச்சு பெரிய விஷயத்தை மறைச்சிட்ட. போதும் நிறுத்துங்க. கிஸ் கொடு மாமா. எங்க தெய்வீக காதல அவங்க ஆயா ஏத்துக்கிட்டாங்க. நான் இவங்கள இருக்க விட்டாதானே? ஏன்னா மோமோ ஏற்கனவே அந்த சோடா புட்டிய லவ் பண்ணிட்டு இருக்கா. பொறாமைங்கிறது அட்ஜெக்டிவ். அது நவுன டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட நம்பவே முடியல. மிஸ் அயாசேவுடைய முதல் டாவு அவன்தானா? இன்னும் அவன் மேல அவங்களுக்கு பாச பிணைப்பு இருக்குமோ? அது மட்டும் இல்லாம மிஸ் அயாசேவ அவன் மோமோன்னு பேர் சொல்லி கூப்பிட்டான். அவங்க கியூட்டா இருக்காங்கன்னு வேற சொன்னான். அப்படின்னா இன்னும் அவங்க மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? பியூட்டிஃபுல், கூல் இந்த மாதிரி வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ் தான். ஒருவேளை மிஸ் அயாசே திரும்பவும் அவனை டேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன அடியோட மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நினைப்பே வராம போயிடும். அதுக்கப்புறம் மிஸ் அயாசே ஒக்குல்ட்ட பத்தி என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க கூட மட்டும்தான் சுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேய பத்தியும் பேச மாட்டாங்க. இதுக்கு மேல நான் மிஸ் அயாசே கூட ஒன்னா இருக்க முடியாதா? மிஸ் அயாசேவ பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவங்கள பிரிஞ்சு வாழ்றதுக்கு நான் எப்படியாவது பழகி ஆகணும். கம் ஆன், நான் அவங்கள மறக்கணும்னா பலசாலி ஆகணும். தேவையில்லாத கருமத்தை யோசிக்கிறத நிப்பாட்ட இதுதான் ஒரே வழி. டேய் இங்கதான் இருக்கியா? அம்மா நீ என்ன பண்ற? குரங்கு வித்தெல்லாம் பலமா இருக்கு. மிஸ் அயாசே, ஆமா நீங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிடலாம் தானே இங்க வந்தேன். நீ எதுக்கு லஞ்ச் பீரியட்ல இங்க வந்து தேவையில்லாம வித்த காமிச்சிட்டு இருக்க? சொன்னா புரியவா போகுது? ஷிராட்டோரி விஷயத்துல என் தப்பு இல்லங்கறத நம்புறீங்களா? சரி அதை விட நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி உன் 2 கையும் பிஸியா இருக்கறதால நான் வேணும்னா உனக்கு ஊட்டி விடவா? என்ன? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. மாமா டேய், நேத்து நீ மோமோ வீட்ல இருந்தல்ல, நீயே இவ ஃப்ரெண்டா? உனக்கு என்ன வேணும்? மீகோ கூட சாப்பிடுறத விட்டு இப்ப இங்கேயே வந்த? என்னாச்சு சொல்லும்? உனக்கு பொறாமையா இருக்கும். வெக்கத்த போறேன். சரிதான் போடா. இத பாத்தியா? உனக்கு பிடிச்ச யோகர்ட் ஃப்ளேவர் பாம்பி. டேய் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அத எப்படி நான் மறப்பேன்? தலை எழுத்து. மிஸ் அயாசே அவங்க கூட பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அவங்க இல்லாம நான் வாழ பழகிக்கணும். மிஸ் அயாசே கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. எல்லாம் என் நேரம். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராலையும் தடுக்க முடியாது. இதான புது பிரச்சனை. டேய் யாரா நீ? இங்க ஏன்டா வர? டேய் ஆஃப் பாயில் மண்டையா அங்கே நில்லு. மாமா தள்ளி போ. தள்ளி போறேன்னா தள்ளிட்டு போயிடுவேன். மாமா இருடி உனக்கு இப்பவே பறக்க விடுறேன். டேய் குட்டி உன்னோட இன்னொரு சொன்னக்கா அவன் கிட்ட தான் இருக்கு. மாமா நான் உன்னை காப்பாத்துறேன். டேய் பைத்தியக்காரா என்ன விட்றோ. உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அதையும் பார்த்தறடா. டேய் என்ன காப்பாத்துடா.
ஐயோ இது வேற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துகிட்டே இருக்கேன். இன்னொரு மான்ஸ்டர் நம்மள தோர்த்துது. டேய் புட்டி, அடே மாமா, முன்னாடி பாரு. ஆமா மாமா, அவன் எங்க போனா? அங்க இருக்கான். என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்டா புட்டி. அடேய், நான் இந்த அரக்கனை புடிச்சிட்டேன். மாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். நீ வேற கொஞ்சம் மூடிடுறேன்டா. இந்த புட்டி நம்ம ஆளுதான் வீட்ல பார்த்தல. என்னது, உண்மையாவா? சீக்கிரம் போ. சரி ஓகேடா சோடா புட்டி, இப்ப என் வித்தியை எடுத்து விடுறேன். ஜிஜி கெட்டியா புடிச்சுக்கோ. இவன் வேற, டேய் மரியாதையா விட்டு கொடுத்துரு. எவ்வளவு இழுத்தாலும் இவன் வரவே மாட்டேங்கிறானே. முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயையே, என்ன கன்றாவிடா இது? மாமா அங்க பாரு, அவ தப்பிச்சு போறான். டேய் புட்டி, வா போலாம். சுத்தம் போ, அவன் எங்க போனானே தெரியல. எது பாருடா, என்ன உருமாறிட்டான். இப்ப நாம என்ன பண்றது? அவன் எந்த பக்கம் போனாங்கறத நான் கவனிக்கவே இல்லையே. இந்த பக்கம். மெய்யாலுமா சொல்ற? மிஸ் ஆயாசேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எனது இங்கயா? தலையை விட்டு மாட்டிக்கிட்டு தலை தெறிக்க ஓடாம இருந்தா சரி. ஓ, இங்க வந்துட்டீங்களா? நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். மிஸ் ஆயாசே, இவன் இங்கதான் வந்திருப்பான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி, இவன் ஏன் அம்மனக்கட்டையா இருக்கான்? இவன் பாடி மொத்தமும் பீஸ் பீஸ் ஆனப்ப இவன் ஹார்ட்ட மட்டும் மறந்துட்டு போயிட்டான். நான் எடுத்துட்டேன். இவன் ஹார்ட்ட புடிச்சு அடிக்கும் போது வழியில கத்துனான். அப்படிதான் அவன் இங்க இருக்கான்றதே நான் கண்டுபிடிச்சேன். ஏன் ஆளாச்சே? ஆனா இவனை பார்க்கும்போது பாவமா இருக்கு. இப்ப ஏன் பதற? நாங்க உன்னை புடிச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல. நீ மறுபடியும் ஓட மாட்டேன்னு சொல்ல, நான் உன் ஹார்ட்ட உன்கிட்டயே கொடுத்துறேன். ஆனா முதல்ல உன் காலுக்கு சந்தல இருக்குல்ல, அந்த சுண்டைக்காயை எங்களுக்கு காட்டு. ஏன்னா அது பார்க்க புட்டிது மாதிரியே இருக்கு. மிஸ் ஆயாசே, இத பத்தி எல்லாம் ஓபனா பேசக்கூடாது. முதல்ல உன்னோடத இவ எப்ப பார்த்தா? டாரோ, உண்மையிலேயே நீதானா அது? Oh no!